வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நமக்கு காலையிலேயே சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட கோலம், ஒரு குட்டி கோலமும் போட்டாச்சு. நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டான சத்துள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கர்ப்பிணி பெண்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு சத்து மாவு. அதுலேருந்து தான் இன்றைக்கி புட்டு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அந்த புட்டு நமக்கு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் நிறைய சத்துள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு நமக்கு கர்ப்பிணி பெண்களை எடுத்துக்க சொல்கிறாங்க. அது அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கு ரொம்பவே நல்லதுங்கிற மாதிரி அந்த பேக்கெட்டில் போட்டிருக்காங்க. வாங்க நம்ம இன்றைக்கி அந்த மாவை வச்சு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு நான் சத்து மாவை நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி தான் நம்ம அந்த மாவை பிசைய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு சுடுதண்ணி ஊற்ற தேவையில்லை. சுடுதண்ணி ஊற்றிட்டோன்னா மாவு ரொம்ப கொலன்னு ஆயிரும். நம்ம பச்சை தண்ணியை தெளித்து தான் ஃபஸ்ட்டு பிசைய போகிறோம். நம்ம நிறைய உடனே ஆட் பண்ணிட்டோன்னா அது கஞ்சி மாதிரி ஆயிரும். உடனே ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பெசரி கொடுங்க. பெசரி கொடுத்துக்கிட்டே இருக்கப்போ நீங்கள் அந்த மாவை பிடிச்சி பாருங்கள். பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்க வரும். அதுதான் நமக்கு கரெக்டாக மாவு ரெடியாக இருக்கிறதுக்கு உண்டான பதம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை உதறி விட்டிங்கன்னா அது மாவு நல்ல பொலன்னு உதிரியாக வரும். அதுதான் நமக்கு மாவு கரெக்டாக பதம். அந்த பதம் இருக்கிறப்ப நீங்கள் இட்லி பாத்திரத்தை நல்லா அடுப்பில் சூடுபடுத்திட்டு இட்லி தட்டில் நீங்கள் துணியை போட்டு நீங்கள் இந்த மாவை அப்படியே அப்படி நீங்கள் அதில் தூவி விடுங்க. ரொம்ப அமுக்கி விட்ட மாதிரி நீங்கள் வைக்க தேவையில்லை. அமுக்கி விட்ட மாதிரி வச்சிங்கன்னா புட்டு அப்படியே நிறைய பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படி நீங்கள் அதில் மாவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே அமுத்தி கொடுங்க போதும். நீங்கள் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நீங்கள் தட்டை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். சூப்பராக நமக்கு புட்டு ரெடியாகி வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு நல்லா வெந்து வந்திருக்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ நீங்கள் அதில் உள்ளே விட்டு பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கிறதே தெரியும். நீங்கள் மாவை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அப்படியே பொலன்னு உதிரியாக மாவு நமக்கு ரெடியாகி வந்திருக்கும். இதுதான் நமக்கு கரெக்டான பதம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெய். அவ்வளோதாங்க. சூப்பராக நமக்கு அங்கன்வாடி மையத்தில் கொடுத்த ஒரு சத்து மாவில் புட்டு ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளே இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ நைஸ் டே.